அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம். அன்பர்களே, பதிவில் பூவும் மனமும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். பூவும் அதன் மனமும் சேர்ந்தே இருப்பது. பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியாதது. மனமில்லாத காகித பூக்களுக்கு மரியாதை மிக குறைவுதான். பூவும் மனமும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். நாம் பூவை பார்க்கலாம், இது ஜடம், இது உடல் போன்றது, கண்ணால் கண்டு மகிழ்ச்சி அடையலாம். சரி என்பவர்களே, மனம் எனும் வாசனையை பார்ப்போம். அணுவாக இருப்பது சிவமாகும். இதனை நேராக நாம் கண்களால் பார்க்க முடியாது. சரி, எப்படி பார்க்கலாம் எனில், நமது கருத்தால் சிந்தனையால் கூர்தீட்டி நுணுகி சென்றால் சிவத்தை உணரலாம். எனவே இது நுகரும் பொருளான உணரும் பொருள். அகநிலையில் உணர்வாக மனமாகவும் புறநிலையில் ஜடமான பூவாகவும் உள்ளது. அகம் உணர்வு மனம், புறம் ஜடம் பூ. அகத்தை சரி செய்தால் புறத்தில் மனம் வீசும். இப்படித்தான் நம் முன்னோர்கள் பாமரர்களுக்கு கடவுள் தன்மையை உணர்த்தினார்கள். கல்லை காட்டி அதனுள் அணு மாத்திரமாக சிவத்தை சொன்னார்கள். மரத்தை காட்டி அதனுள்ளே மாமத யானையை காட்டினார்கள். கல்லை கண்டவர்கள் அதனுள்ளே நாயை கண்டார்கள். கல்லை செதுக்கியவனின் கலைத்திறனால் கல்லே நாயானது, நாயே கல்லானது. எனவே கருத்தின் ஆழத்திற்கு ஏற்ப கடவுள் காரியப்படுவார். இப்படியாக நம் உடலில் ஜடப்பொருள், நம் உள்ளிருக்கும் ஆன்மா அல்லது உயிர், அறிவு பொருள். நாம் நம் ஆன்மத் தலைவனை உணர்ந்தால் அப்போது நம் உள்ளே உள்ள தெய்வ மனம் அனகமாக விரிந்து உடலாகிய ஜடத்தை அன்பின் உருவமாக மாற்றிவிடும். நன்றாக கேளுங்கள், உடலாகிய ஜடத்தை அன்பின் உருவமாக மாற்றிவிடும். இப்படித்தான் கடவுளானவர் பூவும் மனவுமாக, கனியும் சுவையுமாக, உடலும் உயிருமாக, கல்லும் அணுவுமாக மறைய நின்றுள்ளார்கள். மறைய நின்றுள்ளன் மாமணி சோதியன். எனவே சொந்தங்களே, ஒரு காலத்தில் கோவில்களில் அமைதி இருந்தது, நல்ல மனம் வீசியது, மங்கள வாத்தியங்கள் இருந்தது, தீய உணர்வுகள் இருக்காது. எங்குமே நல்ல சிந்தனைகள் தான் இருந்தது. இந்த சூழல்கள் நம் இல்லங்களில் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். கிடைத்தால் வீடே கோயிலாக கொள்ளலாம். எனவே சக்தி எனும் இயக்க ஆற்றலும் சிவம் என்னும் அன்புருவான அணுவும் ஆக நாமெல்லாம் இருக்கிறோம். பூவும் மனவுமாக, சக்தியும் சிவவுமாக வேதியியல் மாற்றம் பெற்று நலம்பெற வாழ்வோம், வளம் பெறுவோம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி.